எவ்வளவு தடைகள் வந்தாலும் யார் என்ன விரும்புறீங்களோ அதைத்தான் படிக்கணும், அந்த தொழில் தான் செய்யணும்னு சொல்றாரு. நீட் மட்டும்தான் உலகமா, அதை தாண்டி எவ்வளவோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பேசினாரு. இப்ப எந்த தடைகள் வந்தாலும் விரும்பினதை படிங்க. அப்போ நீட் விரும்பினது இல்லையா? இதுதான் அவரு இப்படிதான் ஒவ்வொரு முறை பிள்ளைங்களை மாணவர்களை குழப்பறதுவே அவருடைய வேலையா வச்சுட்டு இருக்காரு. யார் சாதி மதத்தை சொல்லி பிரிவினையை ஏற்படுத்துறாங்க அதை சொன்னாரா? சொல்ல மாட்டாரு, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அதைதான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். வேண்டாம், குப்பை அசிங்கம் வேண்டாம்னு சொல்லி தூக்கி எரிஞ்ச ஒண்ணு அது போட்டா என்ன தப்புன்னு சொல்லி கேட்கறல்ல, நீ எப்படியா மட்ட ஒரு சைமனா இருப்பாங்க. பெரியாரை திட்டி எதிர்ப்பு ஓட்டெல்லாம் அங்க போய் கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒருத்தர் இறக்குமதி பண்ணிருக்காங்க. நீங்க எத்தனை ரூபத்துல அனுப்புனாலும் அந்த சங்கி நாத்தம் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பிரபலமானவர் இவர். மேடை ஏறி மைக் பிடிச்சா 2 பேத்த பத்தி பேசுவாரு. ஒருத்தர் ரொம்ப கடுமையா பேசுவாரு, இன்னொருத்தரை திட்டுற மாதிரி பேசி சப்போர்ட் பண்ணுவாரு. இதுதான் இவருடைய பழக்கம் எப்போதுமே. ஆனா யார பேசுறாரு, எதுக்காக பேசுறாரு என்னன்று யாருக்குமே தெரியாது. இப்ப நான் யார பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியல தானே, புரியாது தானே? அப்படித்தான் அவர் பேசுவாரு. ஆனா நாங்க அவரை யாரை பத்தி பேசுறாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அவரு யாரை பத்தி என்ன வீடியோ எதை பத்தி பேச போறோம் என்பதுதான் இந்த காணொளியில பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். யார் அவருன்னு பார்ப்போம். பாருங்க, யாருன்னு காட்டுறேன். நீட்டு மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால இப்பவே உங்க மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்கா வச்சுக்க கத்துக்கோங்க. ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த உலகம். பாத்தீங்களா என்ன பேசுறாருன்னு? நான் சொன்னேன்ல, அவர் ஒருத்தரை திட்டுற மாதிரி ஆனா சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொன்ன. பாத்தீங்களா, அவர் இவர் தான். யாரு? அதாங்க தாவேக்கா தலைவர். ஓ, அப்படி சொன்னா உங்களுக்கு தெரியாதுங்களா? நம்ம அனில் தான். அனில்னு ஏன் சொன்னாங்க பாத்தீங்களா? இப்படி தாவி தாவி பேசுறதுனாலதான். அதாவது நீட்டு மட்டும்தான் உலகமா, அதை தாண்டி எவ்வளவோ இருக்கு உலகத்துல என்று சொன்னாரு. அப்படின்னா நீட்டுக்கு இவர் நீட்டு படிங்கன்னு சொல்றாரா, படிக்காதீங்கன்னு சொல்றாரா? கண்டிப்பா நீட்டு மட்டும் இல்ல, அதை தாண்டி உலகத்துல எவ்வளவோ இருக்குதுன்றதுக்கு அர்த்தம் நீட்டை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அதுக்கு அர்த்தம். அப்போ நீட் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, மருத்துவம் படிக்கணுன்ற பிள்ளைங்களுக்கு என்ன தீர்வு சொல்றாரு? அப்போ நீங்களாம் மருத்துவம் படிக்காதீங்கன்னு சொல்றாரா? அப்ப யார் மருத்துவம் படிக்கணும் அதை சொல்லணும் இல்லையா ஒரு தெளிவா? இப்படி குழப்பிக்கிட்டு ஒரு தலைவர் இருப்பாங்களா? இதனாலதான் இதுக்கு முன்னாடி நீட் குறித்து பேசும்போது என் தங்கை அனிதா உயிரிழந்தாங்க நீட்டுனால, நீட் ஒழிக்கணும்னு சொல்லி பேசினாரு. இப்ப பேசும்போது நீட் மட்டும்தான் உலகமா என்று அது அப்படியே கம்ப்ளீட். அவரும் அதுக்கு அடுத்தது ஏதாவது பேசுவாரு, நீட் குறித்து ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பிள்ளைங்களை தற்கொலை பண்ணிக்காதீங்க, நீட்டை தாண்டி எவ்வளவோ இருக்கு படிங்க அப்படின்னா சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. அதே சமயம் நீட் ஒழிப்பு குறித்து ஏதாவது பேசுவாரு என்று நினைச்சா அது குறித்தும் பேசல. ஏன் பேசலன்னா அவரு, அதனாலதான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், ஒருத்தரை திட்டுற மாதிரி திட்டிட்டு ஆதரிப்பாரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாருன்னு சொன்னேன். அதுதான் இப்போ யாரை திட்டினாருன்னு இப்ப புரிஞ்சிருப்பீங்க. நீட்டுன்னு சொல்லும் போதே மோடியைத்தான் திட்டுறாரு என்று அது சப்போர்ட் பண்றாருன்னு புரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி தான் இவர் ஒவ்வொரு மேடையிலையும் புரியாத பேசுறது, தெரியாத மாதிரி பேசுறது. ஆனா இவர் என்னதான் புரியாம பேசினாலும் அவர் சங்கிதான்றது அவர் பேசும்போதே அந்த சங்கி வாடை நமக்கு வந்துருது, நாத்தடிச்சிருது, நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஒண்ணு பெரியார ஒண்ணு திட்டி பெரியார் கொள்கையை பேசி ஒரு சங்கியை இறக்கி இருக்கிறாங்க, அந்த சங்கி யாருன்னு பேசும்போதே கண்டுபிடிச்சிடுறோம். அதே மாதிரிதான் பெரியாரை திட்டி ஒரு சங்கியை இறக்கி இருக்கிறாங்க, அந்த சங்கியை பத்தி பின்னாடி பேசுவோம். இப்போ நீட்டுக்கு இப்படி சொல்லிட்டாரு,
ஒண்ணு நான் இவர் உண்மையிலேயே நல்லவரா இருந்தாக்க நீட்னால இப்படி எல்லாம் பிள்ளைங்க வந்து இறந்துட்டு இருக்குது, இருந்து போராடி வெற்றி பெறுவோம், அப்படி ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு பாதியில, அதாவது நீட்டு தான் உலகமா, அதை தாண்டி எவ்வளவோ இருக்குது, அப்ப நீங்க மருத்துவம் படிக்காதீங்க, சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில அவங்க கண்டிப்பா சாதிச்சு காட்டுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா, இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்ல உங்க மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? இவ்வளவு இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா, எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பேசினாரு? எவ்வளவு தடைகள் வந்தாலும் யார் என்ன விரும்புறீங்களோ அதைத்தான் படிக்கணும், அந்த தொழில் தான் செய்யணும்னு சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு? நீட் மட்டும்தான் உலகமா, அதை தாண்டி எவ்வளவோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பேசினாரு. இப்ப வந்து எந்த தடைகள் வந்தாலும் விரும்பினதை படிங்க. அப்போ நீட் விரும்பினது இல்லையா? அது எந்த தடைகள் வந்தாலும் படிக்க வேணாமா? எவ்வளவு முரண்பட்ட, ஒரே இடத்துல ஒரே மேடையில எவ்வளவு முரண்பட்ட பேச்சு பேசுறாரு பாத்தீங்களா? இதுதான் அவரு இப்படிதான் ஒவ்வொரு முறை வந்து பிள்ளைங்களை மாணவர்களை குழப்பறதுவே அவருடைய வேலையா வச்சுட்டு இருக்காரு. சரி, இப்போ சாதி மதம் தள்ளி வைங்கன்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அதுக்கு காரணத்தை சொன்னாரா? யார தள்ளி வைங்கன்னா எங்க இருந்து தள்ளி வைக்கணும், யார தள்ளி வைக்கணும் அத சொன்னாரா? யாரு சாதி மதத்தை சொல்லி பிரிவினையை ஏற்படுத்துறாங்க அதை சொன்னாரா? சொல்ல மாட்டாரு, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அததான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது யூபிஎஸ்சி தேர்வுல எக்ஸாம்ல வந்துட்டு பெரியார் குறித்து ராமசாமி நாயக்கர் என்று கேள்வி கேட்டிருப்பாங்க. அதை தான் சொன்னாரு. தந்தை பெரியாருக்கே சாதி சாயம் பூசுறாங்கன்னு சொன்னாரு. யார் யூபிஎஸ்சி தேர்வு நடத்துறது? யாரு? மோடி அரசாங்கம். ஒரு வார்த்தையாவது இவங்க சாதி மதத்தை தூண்டி பிரிவினையை ஏற்படுத்துறாங்க என்று சொல்லி மோடி பேரை எங்கேயாவது ஒரு இடத்துல பேசினாரா? இவங்கள இந்த பிஜேபி கட்சியை தள்ளி வைங்க என்று சொல்லி பேசினாரா? பேச மாட்டாரு. ஏன்னா அது அவங்களால இறக்குமதி செய்யப்பட்டவர். இவர் சொன்ன உடனேயே இவருக்கு வந்து பதில் சொல்றாரு இன்னொரு சங்கி. அந்த சங்கி என்ன சொல்றாருனாக்க, இவே ராமசாமி நாயக்கர்னு தானே அவர் கையெழுத்தே போடுவாரு, அதனால என்ன தப்பு இருக்கு என்று சொல்லி கேட்கிறாரு. ஒரு சாதி ஒழிப்பு கொள்கையை முன்னெடுக்கும் போது அந்த சாதி ஒழிப்புக்கு என்னென்ன திட்டங்கள் வகுத்து செயல்படணுமோ அதெல்லாம் தொடர்ந்து செயல்பட்டு தூக்கிட்டு வந்தாரு. அப்போ இந்த சாதி பின்னாடி இப்ப வந்து கோவிந்தசாமி கவுண்டர், ராமசாமி கவுண்டர், இந்த மாதிரி இவன் சக்கிலியன், பறையன் என்று சாதி பேருக்கு பின்னாடி சாதி இருந்தா, ரெட்டியார் இப்படி பேர் இருந்தாக்க அவங்கள ஈஸியா அடையாளம் கண்டு அவங்க சாதிய ரீதியாக இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது, மரியாதை குறைவாக நடத்துவது, இந்த மாதிரி சாதிக்கு பின்னாடி பேர் இருப்பதனால தானே இந்த மாதிரி இழிவாக நடத்தப்படுகிறார்கள். அந்த சாதி பேரை எடுத்துட்டாக்க யாரு எந்த சாதின்னு கண்டுபிடிக்க முடியாம போயிருமே என்று சொல்லித்தான் அது ஒரு திட்டம் வகுத்து 1927லயே சாதிக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய பேரை எடுத்ததோடு மட்டும் இல்லாம அவருடைய இயக்கத்துல இருக்கிற தொண்டர்களையும் அதை செய்ய வச்சாரு. இப்ப தமிழ்நாட்டுல பேருக்கு பின்னாடி யாரும் சாதி போடுறது இல்லை, சரியா? வேண்டாம், குப்பை அசிங்கம் வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச ஒண்ணு அது போட்டா என்ன தப்புன்னு சொல்லி கேட்கறல்ல, நீ எப்படியா மட்ட ஒரு சைமனா இருப்ப? இதுதான் பெரியார் பேர கொள்கையை எடுத்துக்கிட்டு பெரியார புகழ்ந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒருத்தரை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. பெரியார திட்டி எதிர்ப்பு ஓட்டெல்லாம் அங்க போய் கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒருத்தரை இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எத்தனை ரூபத்துல அனுப்புனாலும் அந்த சங்கி நாத்தம் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும். எந்த கலர் அடிச்சு அனுப்புனாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அதனால உங்க இந்த பாட்சா எல்லாம் எங்ககிட்ட எடுபடாது.
என்ன அந்த மாணவர்கள்ட்ட போய் பேசுனீங்களே அவங்களுக்கு தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இவர் யார சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு என்று அந்த மாணவர்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு தான் குழப்பமா இருக்கும். அவங்க குழப்பத்தை தெளிவிக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன் இல்லைங்களா, 2 பேத்த சொல்லுவாரு. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்கிறாரு. நீங்க ஓட்டு போடும்போது ஊழல் செய்யாத நேர்மையான தலைவர்களா பார்த்து தேர்ந்தெடுங்க என்று சொல்லியிருக்காரு. அப்போ இவர் இது சொல்லும்போதே உடனே எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விடுறாரு. யாரும் விஜயை கண்டிச்சு எழுதக்கூடாது, விஜய்க்கு யாரும் பதில் சொல்லக்கூடாது என்று அவரு ஒரு அறிக்கை விடுறாரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அவரு நம்மள சொல்லல, அவங்கள வேற யாரையோ அவரு வேற யாரையோ சொல்றாரு. அதனால நீங்க யாரும் விஜயை கண்டிக்க வேணாம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்போ இதுல இருந்து என்னது, நீங்க ஏடிஎம்கேவோ திட்ட மாட்டீங்க, பிஜேபியா திட்ட மாட்டீங்க, அப்ப யார திட்டுவீங்க? சரி, ஊழல் பத்தி பேசுறீங்க, அத பேசுறதுக்கு தகுதியானவங்களா இருக்கணும்ல. அப்போ இவருக்கு என்ன தகுதி? இவரு நேர்மையானவரா இருக்கணும்ல. இவரு நேர்மையானவரா? வெளிநாட்டுல இருந்து ஒரு கார் வாங்கினீங்க, பல கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்கினவங்களுக்கு அதுக்கு டேக்ஸ் நான் கட்ட முடியாதுன்னு சொல்லி கோர்ட்ல போய் நின்னீங்கல்ல. அப்போ நீதிபதி டங்குன்னு மண்டையில வச்சு, உன்னால கார் வாங்க முடியும், டேக்ஸ் கட்ட முடியாதா? இவ்வளவு சம்பாதிக்கிற ஒரு படத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் வாங்குற, உன்னால டேக்ஸ் கட்ட முடியாதான்னு கேள்வி கேட்டாருல்ல. உங்க படத்துக்கு வாங்குற சம்பளத்தை முழுசா கணக்கு காட்டி வருமான வரித்துறையில கணக்கு காட்டுறீங்களா? அது மட்டும் இல்ல, உங்க ஒவ்வொரு படத்துக்கும் சிறப்பு காட்சி ஓட்டப்படுகிறது. அதுக்கு 150 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய்னு விற்கிறீங்கல்ல. அந்த ஊழலை உங்களால தடுக்க முடிந்ததா? உங்க படத்துல செய்யற ஊழலை தடுக்க முடிஞ்சதா? இதையெல்லாம் தடுக்க முடியாத நீங்க எப்படி நேர்மையை பத்தி பாடம் எடுக்கலாம்? இவர் இப்படியே தான் எப்போதுமே குழப்பிக்கிட்டே இருப்பாரு. அதாவது இவர் மேடையில் ஏறி பேசினா மணிரத்னம் படம் பாக்குற மாதிரி ஒரு முறை அந்த படம் பார்த்தாக்க புரியாது, 2-3 முறை பார்த்தா தான் அந்த படத்துல என்ன டைலாக் பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் இவரு யார சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு என்று புரியாமலே மறைமுகமாவே பேசிட்டு இருப்பாரு. நம்ம கூட கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம், ஏன் மோடியை கண்டிக்கல, ஏன் பேரை சொல்லி கேட்க மாட்டேங்கிறாரு என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மோடி அவர்களே என்றாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னாரு. அப்போ இவருக்கு அரசியல் அறிவுன்னா என்னன்னே தெரியாம தத்தியா இருந்துகிட்டு, தற்குறியா இருந்துகிட்டு, இந்த மாதிரி மக்களை இளைஞர்களை குழப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இவரோட வேலை. நம்ம தோழர்கள் நீங்க தான் இவரு என்ன நீட்டு தான் உலகத்திலேயே நீட்டை தவிர்த்து வேற எதுவும் இல்லையா, அதை தவிர்த்து வேற ஏதோ இருக்குது என்று என்ன கோணத்துல பேசினாரு, எதுக்காக அப்படி பேசினாரு, ஏன் சாதி மதத்தை தள்ளி வைக்கணும்னு சொன்னாரு, உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல பண்ணி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.